கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் அவருடைய சமூகம் ஆனந்தமும் பேரின்பமாய் இருக்கிற நேரத்திற்குள் வந்திருக்கிறோம். நாள் முழுவதும் ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றிலையும் அவர் உண்மையுடையவராயிருந்து அற்புத விதமாய் ஆச்சரியவிதமாய் தேவன் நடத்த போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Stotram, stotram, stotram. இந்த உள்ளம் பொது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமமுற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன்.
எந்த சபைகளுக்கும் தடைகள் வரக்கூடாது. பல இடங்களிலே திருமண மண்டங்களிலே கூட்டங்கள் அலைமோதுகிறது. சாவு வீட்டிலே கூட்டங்கள் அலைமோதுகிறது. சேத்துப்பட்டிலே நேற்று ஒரு மனிதன் இறந்து போன போது என்ன கூட்டங்கள், ஒரு பயங்கரமான நிலை. ஆனால் சபை ஆராதனைக்கு உள்ளே அதிகாரிகள் வருவதே அது சரியான முறை கிடையாது. ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. தேவனை ஆராதிக்கிற இடத்திற்குள்ளே தடைகள் வருகிறது. திருமண மண்டபத்திலே இஷ்டம் போல மனம் போல ஆட்கள் இருக்கிறார்கள். சாவு வீட்டிலே ஜனங்கள் மனம் போல இருக்கிறார்கள். யாரும் அதை கண்டுகொள்கிறது இல்லை, என்ன ஏதென்று கேட்பது இல்லை. தேவனை ஆராதிக்கிற இடத்திலே வியாதிகள் பரவிவிடும் என்கிற நிலைகளிலே பல காரியங்கள் சொல்லப்பட்டாலும் ஏன் மற்ற இடங்களில் அது கடைபிடிக்கப்படவில்லை? ஜெபம் பண்ணுங்க ஆண்டுடைய சமூகத்தில். எல்லா இடங்களிலும் தான் அது கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள், எல்லா இடத்திலும் அது பின்பற்ற வேண்டிய காரியங்கள் தானே. ஒரு பக்கம் வியாதிகளை பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள், இன்னொரு பக்கத்தில் வியாதிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பேசுகிறார்கள். இது எப்படி என்றால், குடியை கெடுக்கும் என்று எழுதி விற்பதும், புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு கெடுதல் என்று சொல்லி சிகரெட்டை விற்பதும், இதே போல தொற்று வியாதி பரவக்கூடாது என்று ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கத்தில் தொற்றுவியாதி பரவக்கூடிய காரியத்தில் எல்லாவற்றிலையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிற இடங்களை பார்க்கிறோம். இது ஒரு வேடிக்கையான நிலையாக இருக்கிறது. ஜெபம் கொஞ்ச நேரம் ஆண்டுடைய சமூகத்தில். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஜெபம் வந்திருக்கிறவங்க நாளைக்கு ரொம்ப அதிகமாக கவனிக்கப்படுவார்கள். எல்லா சபைகளும் தேவையில்லாத காரியங்களை ஜனங்களுக்குள்ளே வரக்கூடாது. ஆண்டவர் காரியங்களை மாறுதலாய் மாற்றும்படியாய் ஜெபம் பண்ணுங்க. காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் மாறணும். காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் மாறணும். ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. சாவு வீட்டில் பார்த்தா சின்ன பிள்ளைகள்லாம் இருந்தாங்க, வயசானவங்கெல்லாம் இருந்தாங்க, பெரியவங்கள ஒரு அதில் நிறைய பேர் மாதம் கட்டலை, ஒன்றும் கட்டலை, எல்லாம் இஷ்டம் போல மனம் போல இருந்தார்கள். ஓ ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, தேவனை ஆராதிக்கிற இடத்துல, ஆண்டவரை தேடி வருகிற இடத்துல இருக்கிறதான இந்த தடைகள் எல்லாம் நீங்கணும் ஆண்டவரே, நீங்கணும் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. எல்லா தேவ சமூகத்தில் எல்லா சபை ஆராதனைகளுக்காக நாளை தினத்திலே இந்த நேரத்தில் ஆராதனைகள் நடத்தப்படும். ஆண்டவரே, சபைக்கு வராதவர்களுக்கு இது பிரச்சனை கிடையாது. வீட்டிலே உட்கார்ந்து தூங்குறவங்க, வேலைக்கு போகிறவங்க, அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பற்றி கவலையே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் என்ன, யாரோ ஒருத்தர் நம்ம சார்பில் சபைக்கு போகிறாங்க, நாளைக்கு ஏதாவது உண்டால் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்கிற எண்ணத்தில் இருப்பார்கள். ஆனால் ரெகுலராக சபைக்கு வருகிறவர்களுக்கு தான் இது பிரச்சனை. ரெகுலராக வந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு தான் இந்த வேதனை. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இன்னும் உலகத்தில் இருக்க போகிறோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தன்னுடைய மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. சவுண்ட் சிஸ்டம்லாம் சரியில்லை, ரைஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பேசுறதுலாம் கஷ்டமாக இருக்குது, தினந்தோறும் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. ரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம் ஜெபம் பண்ணுவோம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்ப்பா. நீர் எப்படியாயில் ஆண்டவரே. ஓ பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதலை சபைகளுக்கு தாரும் ஆண்டவரே. எழுப்புதலை சபைகளுக்கு தாரும் ஆண்டவரே. எழுப்புதலை சபைகளுக்கு தாரும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதலை சபைகளுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லா சபைகளுக்கும் ஒரு எழுப்புதலை தாரும் ஆண்டவரே. கூப்பிடுங்க கூப்பிடுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரே, எல்லா சபைகளுக்கும் ஒரு எழுப்புதலை நீ கொடுக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எழுப்புதலை தாரும் ஆண்டவரே. எழுப்புதலை தாரும் ஆண்டவரே. ஏசப்பா, எழுப்புதலை தாரும் எழுப்புதலை தாரும் ஆண்டவரே.
ரபஹந்த ரஹதியா ரபகரத ரபஹந்த ரபுரியா ரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒழுங்குகள் எல்லா இடத்திலும் கடைபிடிக்க வேண்டும் என்று நிலையிலே அதிகாரிகள் செயல்பட வேண்டும். எல்லா இடத்திலும் ஒழுங்குகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒரு சில இடத்தில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் ஆண்டவரே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே கர்த்தாவே நீர் உதவி செய்யணும். ஆண்டவரே நீர் உதவி செய்யணும். ஆண்டவரே அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜனங்கள் ஒரு சுதந்திரமாய் விடுதலையோடு வந்து ஆராதிக்கணும். ஆண்டவரே இந்த ஆண்டவரே இந்த பார்வோனுடைய ஆவி இந்திய தேசத்தை விட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே இந்த பார்வோனுடைய ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பார்வோனுடைய ஆவியை அப்புறப்படுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற இந்த பார்வோனுடைய ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே, பட்சபாதத்தினுடைய ஆவி ஆண்டவரே, பட்சபாதம் ஆண்டவரே, ஓ இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். ஓ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை சரியான முறையில் செய்ய முடியாதபடிக்கு பலவிதமான இடையூறுகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே பல இடையூறுகள் வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இயேசுவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியிலும் 10:30 மணிக்கு நமக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. உபவாசத்து வாருங்கள். ஆராதனைக்குள்ளே இப்போதைக்கு இருக்கிறது போல நாளைக்கு இருக்கக்கூடாது. மாஸ்க் கட்டி தான் உள்ளே இருக்கணும். உள்ளே அதிகாரம் வரும்போது எல்லாம் மாஸ்க் போட்டுக்கலான்னு பார்ப்பாங்க. நாளைக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். வயதானவர்கள் யாரும் நாளைக்கு அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். கண்டிப்பாக அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நாளைக்கு ஒரு நாள் பொறுத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஏதாவது பிரச்சனைகளுக்கு நாம் இடக்கூடாது. ஆகவே நீங்கள் இதை கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சங்கீதம் 18:28. சங்கீதம் 18. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் அப்படின்னு சொன்னால் எனக்கு நீர் வெளிச்சம் கொடுப்பீர். விளக்கு என்பது எப்பொழுதுமே ஒரு வெளிச்சத்துக்கு அடையாளம். எங்கெல்லாம் விளக்கு இருக்கிறதோ அது வெளிச்சம் கொடுக்க வேண்டும். சுவிசேஷத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் சொன்னார், விளக்கை கொளுத்தி அது மரக்காலால் மூடி வைக்கப்படக்கூடாது, அது வீட்டில் உள்ள யாவருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். விளக்கு அப்படின்றாலே அது ஒரு வெளிச்சமாய் இருக்க வேண்டும். தாவீது சொல்றார், என் விளக்கை ஏற்றுவீர், எனக்கு நீர் வெளிச்சம் கொடுப்பீர். ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என் வாழ்க்கையை வெளிச்சமாக்குவார் என்ற நிலையிலே இருக்கணும். கர்த்தர் ஒருவர் தான் நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்க முடியும்.
யாரும் நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்க முடியாது. சில நேரங்களிலே அநேக திறமைகளை சார்ந்து, சாமர்த்தியத்தை சார்ந்து எதையாகிலும் செய்யலாம் அப்படி என்று நினைத்து பல நேரங்களிலே அவர்கள் இன்னும் வெளிச்சத்துக்குள்ளே வரல. அவங்க வாழ்க்கைகள் விளக்குகள் இன்னும் ஏற்றப்படவில்லை. இந்துக்கள் எல்லாம் மாலை நேரம் ஆகிவிட்டால் அந்த நாட்களிலே, இன்றைக்கும் சில இந்துக்கள் அதை செய்கிறார்கள். வீட்டை உடனே மாலை நேரம் வரும்போது எதை ஏற்ற சொல்லுவாங்க, விளக்கு கொளுத்து, இருட்டுதில்ல விளக்க கொளுத்துன்னுவாங்க. அந்த வேலையை யார் செய்வானா? மருமகன் தான் செய்வாங்க. அந்த அம்மா செய்ய மாட்டாங்க. நிறைய வீட்டில் மாமியார் அப்படின்ற இடமே அங்கே தான் விளக்க கொளுத்துறது. மோசமான மருமகள் இருந்தால் விளக்க கொளுத்த மாட்டா, வீட்டையே கொளுத்திடுவா. ஆமாம், ஏன்னா மாலை நேரம் வீடு இருளாக இருக்கக்கூடாது, அது வெளிச்சமாக இருக்கணும். சில வீடுகளில் பாருங்க மாலையானோன்னு லைட்டை போட்டு. நம்முடைய வாழ்க்கை வீட்டை விட நாம் இருக்கிற இடம் எவ்வளவு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று நாம் அதற்குரிய காரியங்களை செய்கிறோமோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் வெளிச்சமாக்கணும், விளக்கை ஏற்றணும். அதை செய்கிறவர் கர்த்தர். இந்த கால்வழி செய்தது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் கர்த்தராலே அது வெளிச்சமாக்கப்படணும். யோபு பக்தர் சொல்லுகிறார், 30ஆம் அதிகாரம் யோபு 30, 20, 26 வாசிங்கள். யோபு 30ஆம் அதிகாரம். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. யோபு சொல்லுகிறார், நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. அப்படியானால் தீமை எங்கெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் இருள். தீமைகள் எங்க இருந்தாலும் அது இருளுங்க. நன்மை இல்லாத இடம் அத்தனையும் இருள், அல்லது அந்த தீமைக்கு பேர் அடுத்த பேர் என்னன்னா அது ஒரு இருட்டு, இருட்டறை. எப்ப பார்த்தாலும் உங்க குடும்பத்தில் ஒரு ஆள் ஒருத்தி தீமை செய்துகிட்டே இருக்கிறான்னா அந்த குடும்பம் அந்த தீமையாகிய இருளிலே இருக்கிறது. யோபு சொல்லுகிறார், நான் நன்மைக்கு காத்திருந்தேன், ஆனால் வந்ததெல்லாம் தீமையாகவே இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவங்க காத்திருக்கிறது அவங்க வரல, அவங்க எதிர்பார்க்கிறது வரல. நான் பல நேரங்களில் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவேன், கர்த்தரிடத்துல எதிர்பாருங்க, மனுஷனிடத்துல எதிர்பார்க்காதீங்க. கர்த்தரிடத்தில் எதிர்பார்த்தால் எதிர்பார்த்த நேரத்தில் கர்த்தர் கொடுப்பார். மனுஷரிடத்தில் எதிர்பார்த்தால் வரும் அல்லது வராமல் போய்விடும். கிடைக்கும் அல்லாவிட்டால் கிடைக்காமல் போகும். கொடுப்பார்கள் இல்லாவிட்டால் ஏமாற்றி விடுவார்கள். உங்ககிட்ட வாங்கிட்டே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்படிதான் இந்த உலகம். யோபு சொல்லுகிறார், நான் நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. இந்த கனையுடைய வாழ்க்கையில பாருங்க, சில காரியத்துக்கெல்லாம் இந்த நன்மை நமக்கு வரும் அப்படின்னு இன்றைக்கு காத்திருக்கிறார்கள். ஆனா நன்மை வந்த பாடே இல்லை. யாராலையும் நன்மை வரலையே, எதுனாலையும் நன்மை வரலங்க. இந்த செய்தியை பார்க்கிற உங்களுக்கும் சொல்றேன், உங்களுக்கு உங்க குடும்பத்துல நன்மையே இல்லைன்னா உங்க விளக்க கர்த்தர் ஏற்றி தான் ஆகும். மெழுகுவத்தில வாழ நினைக்காதீங்க, மண்ணின விளக்குல வாழணும்னு நினைக்காதீங்க. சிலர் இப்படியே தீர்மானம் பண்றாங்க, நம்ம மெழுகுவத்திலே வாழ்ந்துக்குவோம். மெழுகுவத்தினுடைய வெளிச்சம் அது குறைவானது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதான், இந்த மெழுகுவத்திலே வாழ்ந்துக்குவோம். மெழுகுவத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அது வெளிச்சத்தை கண்டுபிடிக்காத காலம், மின்சாரத்தை கண்டுபிடிக்காத காலம். சொல்ல வேண்டால் இன்னைக்கு எவ்வளோ வசதிகள் வந்துட்டு பாருங்க, அருமையான லைட்லாம் இருக்கு.
இந்த லைட்டெல்லாம் எவ்வளோ வெளிச்சம் கொடுக்குது. சிலருக்கு இந்த லைட்டு கூட பிடிக்காது, மெழுகுவர்த்தி தான் பிடிக்கும். வாழ்க்கையில ஒவ்வொரு விசுவாசியுடைய ஜீவியத்திலும் நன்மைக்கு தான் நீங்க காத்திருந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு நன்மையை தருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மையை கொடுக்கணும். நன்மையை கர்த்தர் கொடுக்க கொடுக்க தீமைகள் அகன்று போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. தீமைகளிலே வாழுகிறது எவ்வளவு நாளைக்கு வாழ முடியும்? யோசித்து பாருங்க. கெட்டதிலேயே வாழ்ந்திருக்கிறது எவ்வளவு நாளைக்கு வாழ முடியும்? அங்கே வாசிக்கிறோம், வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு, வெளிச்சம் வரும்னு பார்த்துட்டு இருக்கிறேன். சில ஆட்கள் இப்படியே சொல்லி 20 வருஷம் 30 வருஷத்தை கழிச்சிட்டாங்க. என்ன சொல்லி தெரியுமா? எனக்கும் ஒரு நல்ல காலம் வராமையா போயிடும். ஏங்க, அந்த வார்த்தை நல்ல வார்த்தை தான், ஆனா சிலருக்கு சாகர வரைக்கும் நல்ல காலம் வரல தெரியுமா? இதையே சொல்லி அடுத்தவங்க ஏமாத்துறது. பாருங்க, இந்த வார்த்தை தப்பான வார்த்தை கிடையாது, ஆனால் அது என்றைக்கு நடைமுறைப்படுத்துறது? என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லுகிறாரே தாவீது. என்னைக்குமே அவருடைய வாழ்க்கையில குகையிலையும் கெபியிலுமே தான் இருந்தார். 1 சாமுவேல்ல மட்டும்தான் அவர் இருந்தார். 2 சாமுவேல்ல குகையிலையும் கெபியிலையும் கிடையாது. அவர் இடம் மாற்றப்பட்டார், விளக்கை ஏத்திட்டார். பல நேரங்களில் நாம என்ன நினைக்கிறோம் என்றால், எனக்கு ஒரு விடிவு காலம் வரும். விசுவாசத்தில் சொல்லுவது நல்லது, எனக்கு ஒரு நல்ல காலம் வரும், ஒரு விடிவு காலம் வரும். ஆனால் சிலருக்கு இன்னும் அந்த விடிவு காலமே வரல, அந்த விளக்கு ஏற்றப்படலை, அந்த வெளிச்சம் வரவே இல்லை. அப்ப எங்கேயோ ஒரு பிரச்சனைக்கு அர்த்தம். அந்த விளக்கு ஏற்றப்படாமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு தடை அங்க இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, கர்த்தர் எதை செய்தாலும் நன்மையாக தான் செய்வார். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கர்த்தருக்கு நன்மைன்னு தான் செய்வாருங்க, நன்மைக்கு தான் செய்வார். அதை பல விதத்தில் என்னால் சொல்ல முடியும், பல காரியத்தில் சொல்ல முடியும். கர்த்தர் நம்ம ஒருவருக்கும் தீமை செய்கிறவர் அல்ல. ஆனால் பல நேரங்களில் சிலருடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்துக்காக அவர்கள் பார்த்து கொண்டே காலங்கள் போய்விட்டது, இருள் தான் வந்திருக்கிறது. உங்க வாழ்க்கையிலே ஒரு நாளும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருந்தால் சீக்கிரத்தில் வெளிச்சம் வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்பெல்லாம் இந்த வீடை கட்டுறவங்க எப்படி தெரியுமா கட்டுறாங்க? ஜன்னலே இல்லாமல் கட்டுறாங்க. வீட்டுக்கு எதுக்கு ஜன்னல்? வெளிச்சம் வர்றதுக்கு தான். ஆனால் வீட்டை சேர்த்து மற்றவங்க என்ன செய்கிறாங்க? செவரை ஒட்டி கட்டி, வீட்டில் ஜன்னல் இருந்தால் கூட சரி, பக்கத்தில் அந்த செவர் எழுப்பிட்டாங்கன்னா வீட்டுக்கு ஜன்னலே கிடையாது, வெளிச்சமே கிடையாது. சில நேரங்களில் நம்மை நெருக்குகிற நெருக்கங்கள் எல்லாம் நம்முடைய வெளிச்சத்தை அணைத்து விடும். இந்த காலவழியிலே தாவீது என் விளக்கை கர்த்தர் ஏற்றுவீர் என்று சொன்னது போல, இந்த காலவழியிலே வந்திருக்கிற இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் வெளிச்சம் இல்லாத ஒரு விளக்காய் இருக்கிறதை மறந்துவிட்டு, இந்த நாளிலே கர்த்தாவே என்னுடைய விளக்கை, என் குடும்ப விளக்கை, என் பிள்ளைகளுடைய விளக்கை ஆண்டவரே ஏற்ற வேண்டும் என்று சொல்லுங்க. வெளிச்சம் வரட்டுங்க. நீங்கள் காத்திருக்கிற நன்மைகள் எல்லாம் வரட்டும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரட்டும். நீங்கள் விரும்புகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வர வைக்கணும், கட்டளையிடணும். நீங்க எல்லாம் எதெல்லாம் எதிர்பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, எதற்கெல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, அதற்கெல்லாம் கர்த்தர் அவர் அந்த வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்கணும்.
வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா, ஆதியாகமத்திலே வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னா வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். தேவன் என்ன சொன்னார்? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் என்னது? சிலருக்கு இருள் தான் என்னது, சிலருக்கெல்லாம் அந்த வாழ்க்கையில தான் நல்லது, இருள் தான் நல்லது. இன்னைக்கும் சில ஆட்கள் இருக்கிறாங்க, என்னப்பா அப்படி உட்காந்துருக்கிறேன், ஆமாம் இப்போ வெளிச்சத்தை கண்டு என்ன பிரயோஜனம், சலிப்பாக பேசுவாங்க. இப்போ நான் இருட்டிலே இருந்துக்கிறேன். வேதம் சொல்லுகிறது வெளிச்சம் நல்லது. அப்போ உங்க வாழ்க்கையில எதுதான் நல்லதா இருக்கணும்? வெளிச்சம் நல்லதா இருக்கணும். சிலர் வெளிச்சத்தில் இருந்து இருட்டுக்கு போக பார்க்குறாங்க. அவங்க மாஸ்டர் பிளான் பாருங்க எப்படி இருக்குது. இதுலயே தெரியுது ஞானம் இல்லைன்னு. இருள் இருந்து தான் நம்ம எங்க வந்துடணும்? வெளிச்சத்துக்கு வரணும். வெளிச்சத்திலிருந்து எங்க போயிடக்கூடாது? இருளுக்கு போயிட்டோம், புத்தி இல்லைன்னு அர்த்தம், ஞானம் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒரு காலத்தில் நான் வாழ்க்கையிலே நன்மை இல்லாத காலங்கள், ஆசீர்வாதம் இல்லாத காலங்கள், சாபங்கள் நிறைந்த காலங்கள், வேதனை நிறைந்த காலங்கள். அதற்கு பின்பு கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் மெழுகுவர்த்தி உள்ளே வந்தது. அதுக்கு பிறகு மண்ணெண்ணெய் விளக்கு வந்தது. அதுக்கு பிறகு மின்சார விளக்கு வந்தது. இதெல்லாம் ஒவ்வொரு வெளிச்சத்துக்காக நான் சொல்றேன். வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாய் வெளிச்சம் உள்ள வந்துகிட்டே இருந்தது. ஒரு அறைக்குள் வந்த வெளிச்சம் அடுத்த அறைக்குள்ள வந்தது. அடுத்த அறைக்குள்ள வந்த வெளிச்சம் வீடு முழுவதும் அந்த வெளிச்சம் உள்ளே வந்தது. வீடு முழுவதும் நன்மை, தொட்டதெல்லாம் நன்மை, எடுத்ததெல்லாம் நன்மை, எல்லாம் வெளிச்சம் உள்ளே வந்தது. திடீரென்று பார்த்தால் ஒரு நாள் பீஸ் போன மாதிரி எல்லாம் இருட்டாகி போச்சு. சிலருடைய வாழ்க்கை திடீர்னு பீஸ் போயிடுது. ரொம்ப வேதனைங்க. பீஸ் போயிடக்கூடாது. ஒரு முறை சில ஆண்டுகளுக்கு முன்னதாக கீழே இருக்கும்போது என்ன சொல்றது என்றால், மின்சாரம் கட் ஆயிடுச்சு. கரண்ட் பில் கட்டாதனால இல்லை, கேபிள் ஃபால்ட்டு கீழே. நான் அதெல்லாம் கரெக்டாக இருப்பேன். பணம் கட்டுற விஷயம் அதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் ஆல்ரெடி கிருபையில் எதுலேயும் பெண்டிங்லாம் வைக்கிறதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. சோறு இல்லாமல் வேணா இருப்பேன், ஆனால் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். இருந்தால் செய்வேன். அதுதான் வாழ்க்கை. சும்மாடா அங்கே கடை வாங்கி இங்கே கடை வாங்கி பந்தா காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது இந்த வாழ்க்கையில். என்ன ரொம்ப அதெல்லாம் வேற கட்டுங்க. அப்போ கேபிள் ஃபால்ட்டு. சபையில் வந்து யாருமே போய் ஈபியில் போய் என்ன செய்யல, அதை சொல்றதுக்கு ஆள் இல்லை. 2 வாரமாக லைன் இல்லைங்க. ஜென்ரேட்டர் ஓட்டணும். எல்லாம் என்ன தெரியும் நினைச்சாங்க, பணம் கட்டல போல இருக்குது, லூஸ் டாக்கிங்கில் அப்படி தான் பேசு. சபையிலேருந்து யாரும் போய் எப்பா கேபிள் என்ன பார்த்து அதை பாரு அப்படின்னு போய் பேச. அன்னைக்கு பிரதர் உபயந்தரன் தான் போயிருக்குங்க. அன்னைக்கு யாரும் போய் அதை என்ன செய்யலை. இபி ஆஃபீஸில் போய் என்ன என் கேபிளை வந்து பார்க்கல அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் என்ன செய்யலை. நான் சொல்கிறது பல வருஷத்துக்கு முன்னதா. ஜென்ரேட்டர் தான் ஓட்டணும். ஜென்ரேட்டரை போட்டு பக்கத்துலலாம் கேட்குறாங்க என்ன சார் அப்படின்னு. வரமாட்டேன்றான். அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், வேற சபையில் இருக்கிற ஒருத்தர், திமிரு பிடிச்சவன், காசுக்காக வரல, வேற ஒரு சபையில் இருக்கிற ஒரு ஈபியில் ஒர்க் பண்ணுறது, அவர் அங்கேருந்து அங்கே ஃபோன் பண்ணார். என்ன என் சபையில் போய் 2 வாரத்துக்கு மேலே கேபிளை பார்க்காம. அதுக்கு பிறகு வந்தான், ஏன் சார் அவ்வளோ தூரம் போனீங்க? ஏன் 2 வாரமாக லைன் கொடுக்கலங்க. பாருங்க, ஒரு 2 வாரம் ரொம்ப கஷ்டமா இருந்தா. நீங்க வாழ்க்கையில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் எவ்வளவு அவசியம் என்பது அந்த இருள் ஆகும்போது தான் நமக்கு தெரியும். நன்மைகள் வராமல் போகும்போது தான். இந்த நாட்களை பாருங்க,
வேலை இல்லை, சம்பளம் இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஐயோ, ஜனங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனைகள். எப்பவுமே விசுவாசிகள் சொல்லணும், வெளிச்சம் நல்லது. சொல்லுங்க, வெளிச்சம் நல்லது. அல்லேலூயா. நீங்க ஒவ்வொருவரும் சொல்லணும், ஆண்டவரே வெளிச்சம் எனக்கு நல்லது. ஆண்டவரே, வெளிச்சத்துக்கு தான் ஆண்டவர் என்ன பேரிட்டார்? 5ஆம் வசனம், வெளிச்சத்துக்கு தான் என்ன பேரு? பகல். உங்க வீட்டில் வெளிச்சம் இருந்தா அது என்னது? அதுதான் பகலுங்க. பிரைஸ் எல்லாம். ரோமருக்கு நிருபம், தேங்க்யூ ஜீசஸ். ரோமருக்கு நிருபம், என்னோடு கூட வசனத்தை கவனிக்கும்படி கேட்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பதிமூன்றாம் அதிகாரம் 12ஆம் வசனம். பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை. பாருங்க, இரவு சென்று போயிற்று. எது சமீபமாயிற்று? பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் என்ன செய்துவிட்டு, தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுவோம். 13ஆம் வசனத்தை கடைசி சொல்கிறார், பகலிலே நடக்கிறவர்களை போல் என்ன செய்வோமாக. பகலிலே நடக்கிறவர்கள். வெளிச்சம் என்பது என்னது? எப்பவுமே அது ஒரு பகல், டே, பகல். நம்ம எல்லாம் 24 மணி நேரமும் நம்ம வாழ்க்கை எப்படிதான் இருக்கணும்? பகலாவே இருக்கணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே வனாந்தரத்திலே இருந்தாலும் பகலிலே ஒரு மேகஸ்தம்பம், இரவிலே ஒரு அக்னி ஸ்தம்பம். 24 மணி நேரமும் பகல் தாங்க. அவ்வளவு வெளிச்சம். சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சுன்னா மோசைகிட்ட போய் எங்கப்பா லைட்டுன்னு கேட்க வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்கா சூரியன் உதயம் ஆகிற மாதிரி எந்த ஸ்தம்பம் வந்துருமா? அந்த அக்னி ஸ்தம்பம். அவங்களுக்கு அந்த வெளிச்சம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த வசனத்தை யாத்திராமல சொல்லுங்க. 13ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு, இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு, பகலிலே அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட. அதான் முக்கியம். இரவிலே அவர்களுக்கு எதை காட்ட? வெளிச்சம் காட்ட. இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட. அக்கினி ஸ்தம்பத்திலும் ஓ ஹல்லேலூயா. இரவிலும் வெளிச்சம். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கிடையாது? இரவே கிடையாது. இரவே கிடையாது. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்ப கட்டத்திலே, ஆரம்ப நிலைகளிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதில் அவர் ஒரு நாள் அந்த டைம் அவர் மிஸ் பண்ணவே இல்லை. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சபைக்கு சொல்லும்போது சொல்றார், சபையாருக்கு சொல்லுகிறார், நாம இரவிலே நடக்கிறவர்களா இருக்கக்கூடாது. இரவு கிடையாது இது. ஆகையால் பகலிலே நடக்கிறதை போல என்ன செய்வோம்? சீராய் நடப்போம். யாரெல்லாம் வெளிச்சம் நல்லது என்று சொல்லுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? பகலாகவே இருக்கணும். உங்க விளக்கை கர்த்தர் ஏற்றும் போது அந்த விளக்கு நல்லது என்று சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அந்த விளக்கை ஏற்றுகிற சமயத்தில் அது ஒரு பகலாகவே இருக்கணும். இயேசுவானவர் சொல்லும்போது யோவான் என்ற சுவிசேஷத்தில் சிலருடைய நிலைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம யோவான் சுவிசேஷம்
8ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், என்னை பின்பற்றுகிறவன் அவன் எதிலே நடவாமல், இருளிலே நடவாமல். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எதில் நடக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் யாருமே இதில் நடக்கக்கூடாது. என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் இருள் என்பது நான் சொல்லிட்டேன். எப்பவுமே நம்ம வாழ்க்கை நன்மைகளினாலே நிறைந்தே இருக்கணும், ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கே இருக்கணும். இந்த சனிக்கிழமை நமக்கு 7 நாட்களும் 7 விதமான நாட்கள் அல்ல. உலகத்தில் உள்ள நாட்கள் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேண்டான்னுவாங்க, ராத்திரி ஆயிடுச்சு காசு கொடுக்க மாட்டேன்னுவாங்க. ஆனால் ராத்திரி ஆனால் காசு வாங்கிக்குவாங்க. பல நேரங்களில் அநேக ஆட்கள் பாருங்கள், நேரங்காலெல்லாம் பார்ப்பாங்க. அப்படின்னு ஆடி மாதம் வீடு கொடுக்க மாட்டாங்க, என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னை பின்பற்றுகிறவன் அவன் எப்பொழுதும் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவன் இருளிலே என்ன செய்ய மாட்டான், நடக்க மாட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருளிலே இருக்கிற நிலையை வரவே கூடாது. ஜீவ ஒளியை நாம் என்ன செய்திருப்போமாக அடைவோம். கர்த்தருக்கு இந்த காலவெளியிலே வந்திருக்கிறவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதை கட்டளையிட அவர் போதுமானவராக இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையை பாருங்க, இருளை விரும்புகிறவர்கள். எதை விரும்புகிறவர்கள்? யார் இருளை விரும்புவான்? திருடன் இருளை விரும்புவான். வேதத்தில் இருக்கிறது, நீங்க எடுத்தன்னா வாசிங்க, அவர் இருளை விரும்புகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஒரு திருடன் எப்பொழுதுமே இருட்டை தான் விரும்புவான். ஒரு கொலைகாரன் இருட்டை தான் விரும்புவான். ஒரு விபச்சாரக்காரன் இருட்டை தான் விரும்புவான். பாவத்தை செய்ய விரும்புகிறவன் அத்தனை பேரும் இருளை தான் விரும்புவான். இருளை விரும்புகிறதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் பிரசங்க நேரத்தில் ஞாபகத்தில் வருது, நான் சொல்கிறேன். சிலருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்துக்கும் அவளுக்கு சம்மந்தமே கிடையாது. எப்பா முன்னேறுப்பா, வாழ்க்கையில முன்னேறினா அவன் முன்னேறதுக்கு விரும்பவே மாட்டான். யாராவது ஐடியா கொடுத்தா கூட அந்த ஐடியாவை கேட்க மாட்டாங்க, நீ இதை இப்படி செய்ப்பா அப்படின்னு. 90 வருஷம் ஒரு சகோதரர் சபைக்கு வந்தார். 1990 நான் 89 வந்தேன். 90 ஒரு சகோதரர் வந்தார். வேலை இல்லை பாஸ்டர், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு நிறைய திறமைகளாக இருக்கிறாங்க, எனக்கு யாரும் எந்த விதத்துலையும் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல. உனக்கு என்ன தான் தெரியுங்க, எனக்கு ஒரு டிரைவிங் லைசன்ஸுக்கு எனக்கு உதவி செய்தீங்கன்னா போதும், நான் டிரைவிங் படித்து நான் ஒரு டிரைவராக போயிட்டேன்னா நான் முன்னுக்கு வந்துடுவேன். அதுதானே உனக்கு பிரச்சனை, போய் டிரைவிங் ஸ்கூலில் படி, நான் உனக்கு பணம் கட்டுறேன். டிரைவிங் ஸ்கூலில் படித்தார், லைசன்ஸ் வாங்குறதுக்கு உதவி செய்கிறார். இன்றைக்கி சூப்பராக இருக்கிறார். இன்றைக்கு வாழ்க்கையில் அவர் நல்லா இருக்கிறார். எங்கே பார்த்தாலும் சொல்லுவேன், பாஸ்டர் அன்றைக்கு நீங்கள் எனக்கு அந்த டிரைவிங் ஸ்கூலில் என்னை சேர்த்து வச்சு அந்த லைசன்ஸ் வாங்குறதுல எனக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு வரைக்கும் அவர் டிரைவராக தான் இருக்கிறார், ஆனால் உண்மையுள்ள டிரைவராக செயல்படுறார். அதனால கர்த்தர் அவரை உயர்த்தி ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அப்ப அவர் எதை விரும்பல, இருளை என்ன செய்யல, விரும்பல. இன்னைக்கு சிலருக்கு ஐடியா கொடுத்தா கூட செய்ய மாட்டாங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் சொல்லுவேன், உனக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நீ எவ்வளவு உயர்ந்திருக்கணும் தெரியும். எனக்கு தெரியும் சொல்ற உன் வாழ்க்கையில ஏன் நீ இப்ப கீழே இருக்கிற? உனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ செய்து பார்த்து ஃபெயிலியர் ஆகிட்டியே, நீ தோத்துட்டியே. எனக்கு தெரியாத ஒன்றை நான் அடுத்தவங்கிட்ட கேட்கிறேன், அடுத்தவங்கிட்ட கேட்கும் போது அவங்க சொன்னதை நான் கேட்டு நடக்கணும். அதான் லைஃப். அல்லது எனக்கு தெரியும் தெரியும்னு சொன்னதெல்லாம்
முன்னேறி இருக்கணும். பார்க்குற எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ணாதீங்க, எனக்கு யாரும் புத்தி சொல்லாதீங்க. நான் படிச்சிருக்கிறேன், நான் கிராஜுவேட், எல்லாம் ரைட்டு. ஆனால் லைஃப் எப்படி இருக்குன்னா லைட் இல்லாமல் இருக்குது. லைஃபுக்கு என்ன இல்லை? லைட் இல்லை. எங்க லைஃபுக்கு லைட் வேணுங்க. நீங்க நிறைய பேரை பாருங்க. ஒன்று சொல்லட்டுமா? என்னுடைய கணிப்புல இருந்து நான் சொல்றேன், படிக்காதவங்கெல்லாம் நல்ல வேலை செய்து வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறாங்க. இந்த நாட்டில் படிக்காதவங்க ஓரளவு தான் படிச்சிருக்கிறாங்க. அவங்க +2 கூட +2 தாண்டல, அல்லது ஓல்டு SLC தாண்டல. ஆனால் அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? சொந்த முயற்சியில் கைத்தொழில்கள், சொந்த வேலைகள், இதை படித்து ஒரு மெக்கானிக்காக போயினவங்க பல காரியம். நான் இந்த இடத்துக்குள்ளே வரும்போது இந்த எதிர்க்க இந்த வீடெல்லாம் கிடையாது, ஒரு ஓடு வீடு தான். இங்கே நான் சின்ன வயசுல தான் இங்கே தானே இருக்கிறேன். அப்போ இந்த கடையெல்லாம் இப்போ தான். அப்போ அங்கே ஒரு தம்பி இருந்தான். நானும் அவனெல்லாம் ஓடி பிடிச்சி விளையாடுவேன். ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் விளையாடுவோம். ஆனால் அவன் சின்ன வயசில் அவங்க அப்பா கொண்டு போய் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் விட்டார். அவன் அந்த மெக்கானிக் ஷெட்டில் இருந்து அவன் படித்தது குறைவு தான், ஆனால் ஒரு பெரிய மெக்கானிக்காக மாறினான். இன்னைக்கு ரெடில்ஸில் லேண்டு வாங்கி வீடு கட்டி நல்ல வசதி ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கும் அதே மெக்கானிக் தொழில் தான் ஓட்டேரியில் வச்சிருக்கிறாப்புல. சில நேரத்தில் என் காரில் நான் கொண்டு போகும்போது நல்ல மெக்கானிக்காக வேலை செய்வாப்புல. அவன் சொல்லுவாப்புல, நான் சின்ன வயசில் நான் போய் இந்த தொழிலை படித்ததுனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னாப்புல. நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இந்த நாட்டில் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருக்கிறாங்க, ஆனால் வேலையே இல்லை. சர்டிஃபிகேட் இருக்குது, ஆனால் வேலை இல்லை. புரிஞ்சுக்கங்க, வாழ்க்கை என்பது வெளிச்சத்திலேயே நம்ம வாழ்க்கை இருக்கணும், பகல்லையே இருக்கணும். அதுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? அவரை பின்பற்றுகிற அந்த அனுபவம் இருக்கு. ஆண்டு சொல்ற, என்னை பின்பற்றுகிறவன் எதிரில் நடக்க மாட்டான், இருளிலே என்ன செய்ய மாட்டான், நடக்க மாட்டான். இயேசு நம்ம எங்க அழைத்து சென்றாலும் வெளிச்சத்துக்கு தான் அழைச்சு செல்வார். அல்லேலூயா. அதான் அர்த்தம். சீஷர்கள் இயேசுவுக்கு பின்னாலே போனாங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டம் இருந்ததா? இயேசுவுக்கு பின்னால போன சீஷர்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்ததா? எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாய் கொடுத்தார். அதனாலதான் அவங்க வீட்டையே மறந்துட்டாங்க. 12 சீஷர்கள் வீட்டை மறந்துட்டாங்க. இயேசுவுக்கு பின்னாலே போனதுனால அவங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாட்டு பாடுறாங்க, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், ஆனா போகவே இல்லை. அவங்க இஷ்டம் போல போயிட்டு இருக்கிறாங்க, அவங்க விருப்பம் போல போயிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுடைய எல்லாருக்கும் சொல்றேன், இந்த செய்தியை பார்க்கிற மற்ற எந்த சபை மக்களாக இருந்தாலும் சொல்றேன், இருளிலே நடக்கக்கூடாது, நன்மை இல்லாத வாழ்வா இருக்கக்கூடாது, ஆசீர்வாதம் இல்லாத ஒரு வாழ்வா இருக்கக்கூடாது, சாபங்கள் நிறைந்த வாழ்வா இருக்கவே கூடாது, தீமைகள் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கவே கூடாதுங்க. இந்த செய்தியை கேட்கும் போதே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் விளக்கை ஏற்றுவாராக. அவர் தாங்க ஏற்றணும், வேற யாரும் ஏற்ற முடியாதுங்க. அதை வேற விதத்தை சொன்ன உங்க கஷ்டத்தை எந்த மனுஷனும் மாற்ற முடியாது. அந்த விளக்கை ஏற்றணும், அந்த கஷ்டமாகிய விளக்கை கர்த்தர் ஏற்றணும். அந்த இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குறதுக்கு அவரால் தான் முடியும். உங்க வாழ்க்கையில சற்று யோசித்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விட்டு விலைக்கு போயிடாதீங்க. ஐயோ, என் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடக்குது, அதை உறுதியா பிடிச்சுக்கங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார். 50ஆம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50
10ஆம் வசனத்தை வாசி. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு அவருடைய தாசரின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். அவன் யாரை சார்ந்து கொள்ள கடவன்? அவன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். மறுபடியும் வாசிங்க பிரதர். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசரின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ. பாருங்க, தனக்கு வெளிச்சம் இல்லாததினால இதிலே நடக்கிறான், இருட்டிலே நடக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் இல்லாதவனுக்கு ஒரு அழைப்பு தீர்க்கதரிசி கொடுக்கிறார். சில நேரங்களிலே வெளிச்சம் இல்லாதவனுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தால் அந்த அழைப்பை உதாசீனப்படுத்தி விடுவார்கள். அது எப்படின்னா, ஒரு ஒரு பிரதர் சொல்றார், கஷ்டப்படுற ஒரு ஆளை பார்த்து ஒரு சிஸ்டரோ ஒரு பிரதரோ சொல்றாங்க, பிரதர் நீங்க இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. அப்போ உடனே அவர் என்ன செய்யணும்? அதை போய் பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு வேலை இருக்குது, இந்த மாதிரி சொன்னாங்க, நீங்கள் அந்த இடத்துல போய் அந்த வேலையை கேளுங்க, உங்களுக்கு அந்த வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி சரின்னு சொல்லுவார். நீங்கள் 2 வாரம் பொறுத்து கேட்டு பாருங்களேன், போனீங்களான்னு. போகலன்னு. எப்போ போவீங்க? போகிறேன், பிறகு போகிறேன். இவருக்கு வேலை அங்கே காத்திருக்கும். இவர் போவார் 2 வாரம் பொறுத்து. ஐயோ நேற்று நீங்கள் வரக்கூடாதா? இல்லைங்க, இன்னார் தாங்க சொன்னார், இன்னார் தான் சொன்னார், அவருக்கு சொல்லி நாங்கள் 2 வாரம் ஆச்சு. அப்போது 24 மணி நேரத்துக்குள்ள செய்ய வேண்டிய அந்த காரியத்தை செய்ய தவறினதுனால அந்த இடத்துக்குள்ள வேற ஒரு ஆள் போய் என்ன செய்யுது? உட்காரு. நிறைய பேர் அப்படிதான். நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனை தாங்க. ஒரு ஸ்கூல் அட்மிஷன் வச்சுக்கீங்களேன், சிலர் சாமர்த்தியங்கள்லாம் எப்படி தெரியுமா? பிள்ளைகளுக்கு ஸ்கூல் சீட் வாங்கலாம் எனக்கு தெரியும். எப்படி தெரியுமா? நாளை காலையில் 8 மணிக்கு ஹெட்மாஸ்டர் வாங்கினா இவங்க 7 மணிக்கெல்லாம் போய் அங்கே நின்றுடுவாங்க. ஹெட்மாஸ்டர் வர்றதுனால வாசல்லே பிடிச்சிடுவாங்க. ஆனால் சிலர் சீட்டு வாங்க எப்படி தெரியுமா? ஹெட்மாஸ்டர் வந்து மத்தியானம் வரைக்கும் இருந்திருப்பார். இவர் சாப்பாட்டுக்கு போகிற நேரத்தில் இவங்க போவாங்கல்ல, அதுக்குள்ளே இந்த 12 மணிக்குள்ள மற்றவங்களாம் வந்தால் பார்த்தீங்களா, அவங்களுக்கு சீட் கிடைச்சிடும். இப்படித்தான் சிலருடைய வாழ்க்கையில் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டதுனால ஏற்பட்ட இடம். அந்த அர்த்தத்தை தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசந்த அந்த வார்த்தை வாசிக்க மறுபடியும். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசரின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ. வெளிச்சம் இல்லை என்று அவன் அறிந்திருந்தால், அவன் இருட்டிலே நடந்தால், அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தேவனை சார்ந்து கொள்ள கடவன். அவன் தன் தேவனை என்ன செய்து கொள்ள கடவன்? அவன் கர்த்தரை தான் சார்ந்து கொள்ளணும். வேற யாரையும் சார்ந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவர் தான் அந்த விளக்கை ஏற்ற முடியும். காலவழியிலே வெறும் விளக்குகளாய் இல்லாமல் வெளிச்சம் உள்ள ஒரு விளக்குகளாய் இருக்கு. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை என்ன செய்தார்கள்? கண்டார்கள். நீங்களும் நானும் எதை கண்டிருக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைகளை அன்றைக்கு இயேசு உலகத்தில் வந்தபோது அந்த வார்த்தை, இன்றைக்கு இயேசு நமக்குள்ள வந்துட்டார் இல்லையா? அல்லேலூயா. நம்மெல்லாம் எதை கண்டவர்கள்? இயேசுவை கண்டோம் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? வெளிச்சத்தை கண்டவர்கள். வெளிச்சத்தை கண்டவர்கள் எல்லாரும் பாக்கியவான்களாக இருக்கணும், பாக்கியவதிகளாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வெளிச்சத்தை கண்டிருப்பீர்கள் என்றால் இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்திருந்தார், இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருந்தார், நிச்சயம் சொல்கிற வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் வெளிச்சத்தை கண்டவர்கள். அதனால தான் சொல்கிறோம், இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு நல்லா இருக்கிறேன், இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, இயேசு ஏற்றுக்கொண்ட பின்பு ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செய்தார். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பொய் சாட்சியா? இப்படிலாம் சாட்சி சொல்லுன்னா யாராவது சொல்லிக் கொடுத்தாங்க? இப்படி போய் சொல்லணும் யாராவது வேற யாராவது இப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவன் பொய் சாட்சி சொன்னான்னு பொய் சொல்லணும் அது வேணா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆண்டவருக்காக நீங்கள் நான் என்ன சாட்சி சொல்ல வேண்டாம்?
பொய் சாட்சி சொல்லி அவரை ஜீவனுள்ள தேவனை நிரூபிக்கிறதுக்கு நாம யாரும் பிரயாசப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பிரைஸ் எல்லாம். அவர் என்றைக்கும் மாறாத ஜீவனுள்ள தேவன், என்றைக்கும் மாறாத சர்வ வல்லமுள்ள தேவன், என்றைக்கும் மாறாத, இன்றைக்கும் இந்த காலவெளியிலையும் அவர் உயிரோடு இருக்கும் தேவன். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறதிலே நாம் எப்பொழுதும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் வந்து விட்டபடினாலே நம்ம வாழ்க்கை எப்பவும் எதை கண்ட வாழ்க்கை தான்? வெளிச்சத்தை கண்ட வாழ்க்கை. ஆனால் உலகம் இன்னைக்கு எதில் தான் இருக்குது? இருளில் தான் இருக்குது. மக்கள் எதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? இன்றைக்கு மக்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வெளிச்சத்தை காணும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் தமஸ்குக்கு போற பாதையிலே எல்லாவற்றையும் அறிந்த சவுலாக இருந்தவர், படித்தவர், உயர்ந்தவர், உலக பிரகாரமான எல்லா விதமான காரியங்கள் இருந்தாலும் அவன் கண்களை ஆண்டவருக்குள்ளாக்கிட்டார். 3 நாள் அவனை இருட்டில் ஆண்டவர் வச்சுட்டார். 3 நாள். அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே வாசிக்கிறோம். வாசிங்க 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கை. அவன் 3 நாள் என்ன இல்லாதவனாய்? பார்வை இல்லாதவனாய். 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய், புசியாமலும் குடியாமலும் என்ன செய்தான்? சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லை. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே எனக்கு எல்லாம் தெரியும் என்ற நிலையிலே இருந்த ஒரு காலம் இருந்தது. தனக்கு எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது என்ற நிலை இருந்தது. அதனால்தான் அந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, இந்த மார்க்கத்தாராகிய புருஷராகிய ஸ்திரீயாய் நான் கண்டுபிடித்தால் அவளை கட்டி கொண்டு வருவேன் சொல்லி அவன் புறப்பட்டு போகிறார். எல்லாரையும் வேதனைப்படுத்தும்படியாய் புறப்பட்டு போகிறார். ஆனால் அந்த சவுலை ஒரு பிரகாசமான ஒளி அங்கே வாசிக்கிறோம். வானத்திலிருந்து அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவனை சுற்றிலும் ஒரு பிரகாசம். அப்படியானால் இதுவரைக்கும் அவனுடைய படிப்பு அவனுக்கு பிரகாசம் அல்ல, அவனுடைய மேன்மைகள் எதுவும் பிரகாசம் அல்ல. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை அப்படி நினைக்கிறாங்க, என் படிப்பு மேன்மை அது இது. எங்க ஒரு நல்ல ஆவிக்குரிய பிள்ளையுடைய வாழ்க்கையில் எப்பவுமே ஆண்டவரோடு நெருங்க இதெல்லாம் குப்பைன்னு நினைக்கணுங்க. பேசலாம், இதெல்லாம் குப்பை. நம்ம வாழ்க்கையிலே நம்முடைய வெளிச்சம் எங்க இருக்குன்றால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வெளிச்சம் இருக்கணும். ஆகவே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் 3 நாள் அந்த வெளிச்சம் அவன் கண்களுக்கு உண்டாக்கிடுச்சு. அவ்வளவு பெரிய வெளிச்சம். அந்த ஒளி வந்த பிரகாசத்தை பார்த்தீங்களா? சூரியனுடைய வெளிச்சத்தை போல அவன் கண்களே நாய் போயிடுச்சு, பார்வை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ 3 நாள் அவன் வாழ்க்கையில் என்னதான்? ஒரு இருள் தான். சில நேரத்தில் சில காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க நம்ம எங்கே தான் வைப்பார்? இருளில் வைப்பார். நீங்கள் கேட்பீங்க, ஆண்டவர் எனக்கு ஏன் ஆண்டவர் கஷ்டம்? கற்றுக்கொள். வெளிச்சத்தை கொடுக்கிறவர் நான் இருக்கிறேன் என்பதை கற்றுக்கொள். ஆசீர்வதிக்கிற தேவன் நான் இருக்கிறேன் என்பதை நீ கற்றுக்கொள். ஆசீர்வாதம் உன் படிப்புக்குள்ளே இருக்கு, நீ பெருமையாக பேசுகிற இல்லை கிடையாது. உன் படிப்பை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நான் என்பதை கற்றுக்கொள். இந்த வேலை ஆசீர்வாதம் என்று நீ சொல்கிறாய் அல்லவா? வேலை அல்ல, இந்த வேலையை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறவர் நான். அதை நீ கற்றுக்கொள். இந்த வருமானம் எனக்கு உயர்வை தரும் என்று சொல்கிறாய் அல்லவா? இந்த வருமானத்தை சம்பாதிக்கிற பலனை நான் தான் கொடுக்கிறேன் என்பதை செய் கற்றுக்கொள். அதுக்கு தான் 3 நாள் அவன் கண்ணன் செய்த கொண்டாக்கிட்டார். சிம்சோனுடைய கண்கள் ஏன் பிடுங்கப்பட்டது?
அவன் கண்ணு நல்லா இருக்கும்போது அவன் எல்லாரையும் சைட் அடிச்சான். அதனால சிம்சன் கண்ணை என்ன செய்தாங்க, பிடிக்கிட்டாங்க. அவன் கண் குருடாச்சு. அதுக்கு பிறகு அவனுக்கு என்ன இல்லை, பார்வை கிடையாது. பாருங்க, நீங்க வேதத்தில் பாருங்க. ஏன்னா அது சொல்றேன், உன் சரீரத்தினுடைய விளக்கம் என்னதான், கண்ணு தானே. அப்படிதானே சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். கண்ணானது உன் சரீரத்தினுடைய விளக்காய் இருக்கிறது. அப்ப விளக்காய் இருக்கிற அந்த கண்ணை சவுளுடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் வந்த உடனே, அந்த ஒளி வந்த உடனே அந்த விளக்கு அணைச்சிட்டார் ஆண்டவர். இந்த கண்ணை வச்சுட்டு தானே நீ தமஸ்குக்கு போற, இந்த கண்களை வச்சுக்கிட்டு தானே, இந்த படிப்பை வச்சுக்கிட்டு, இந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு தானே நீ இவ்வளவு வேகமா போற. இப்ப கண்கள் என்ன பண்ணுவேன்? வாழ்க்கையில சில நேரங்களில் இருள் எதுக்கு தெரியுமா? நம்ம பேசுகிற வீராப்பான வார்த்தைகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று கர்த்தர் காண்பிப்பதற்கு. அதுக்கு பிறகுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர், பாத்தீங்களா, நீ என்ன செய்யும்படிக்கு, பார்வை அடையும்படிக்கு, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட முடியும், என்னை நிரப்பினார் என்றார். 18ஆம் வசனம். உடனே அவன் கண்களில் இருந்து, பார்த்தீங்களா, அவன் கண்களில் என்ன விழுந்துதான். இன்னைக்கு உள்ள சவுலா இருந்தா நேர கண் டாக்டர்கிட்ட போயிருப்பான், ஐ டாக்டர்கிட்ட போயிருப்பான். அந்த ஐ டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா மூளையும் போயிடும். இதெல்லாம் நான் ஊழியத்தில் நடந்தது சொல்றேன். ஒரு 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 பிள்ளைக்கு கை காலை சரிப்படுத்துறது, கையும் காலம் கொஞ்சம் சரியா நடக்க முடியல என்பதற்காக நல்ல ஒரு பார்வை உள்ள ஒரு பிள்ளைய கொண்டு போய் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் 2 வாரம் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. 2 வாரம் 3 வாரம் எனக்கு தெரிஞ்சு, கையும் காலும் நல்லா. ஆனால் அது ஏற்பட்டு தெரியுமா, பார்வை போய்விட்டது. காலும் போய் எதுவும் போயிடுச்சு, பார்வை போயிடுச்சு. நம்ம ஒரு வியாதிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் அடுத்து என்ன வருது, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது. ஆமாங்க, ஆற்றும் போனால் எது போகுது, அப்படி தாங்க. சிலதெல்லாம் அப்படி தாங்க. நம்ம போனது ஆஸ்பத்திரிக்கு வேற ஒரு காரியம், அங்கே போனால் ஒன்று போய் வேற ஒன்று வந்துடுது. அனனியா சொல்றார், எப்பா உன் கண்ணை திறக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், பரிசுத்தாவே என்ன செய்கிறாரு, என்னை அனுப்பியிருக்கிறார். என்னை அனுப்பினவர் அவர். நீ பார்வை அடையணும். தேவனுடைய சபையுடைய ஊழியம் என்ன தெரியுமா, நேருக்கு பார்வை கொடுக்கணுங்க. அல்லேலூயா. ஊழியக்காருடைய ஜபங்கள், ஊழியக்காருடைய ஊழியங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு எதை கொடுக்கணும், பார்வை. பார்வைன்னு என்ன தெரியுமா, அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கை இருளுக்குள்ளே போகிறது. இந்த வசனம் சொல்லுகிறது, நேரம் இல்லை நான் முடிக்கிறேன். 18ஆம் வசனத்தில் அவன் கண்களிலிருந்து என்ன செய்தது, மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வை அடைந்தான். அல்லேலூயா. அப்போ 3 நாள் அவன் வாழ்க்கையில் அந்த பார்வை இல்லாத அந்த நேரத்தில் தான் அவன் வாழ்க்கையில் அநேக காரியத்தை கற்றுக்க முடியும். ஏன்னா அங்கே நீங்கள் அந்த அதிகாரத்தில் இப்போ அதெல்லாம் சொன்ன நேரம் இல்லை. அங்கே வாசிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். 8ஆம் வசனம். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. எல்லாம் இருந்தாங்க, ஒருவரையும் காணல. என்ன அர்த்தம், கண் இல்லைங்க, கண்ணு போயிடுச்சு. கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குக்கு கூட்டிக் கொண்டு
அவனை கூட்டிட்டு போனான். இப்போ யாருடைய உதவி தேவை? அடுத்தவனுடைய உதவி தான். அதை கற்றுக்கொண்டான். முதலாவது நான் தனித்து எல்லாம் செய்ய முடியும் நினைச்ச அவன் வாழ்க்கையில இப்போ ஒரு சப்போர்ட் ஆளு அவளுக்கு வேணும். நிறைய காரியம் அதில் இருக்குது. அவன் வாழ்க்கையில் இந்த 3 நாள் அவன் கற்றுக்கொண்ட பாடமெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. கர்த்தர் சித்தமான சொல்றேன். சில நேரத்தில் நம்ம இருட்டில் இருக்கும்போது தாங்க சில காரியத்தெல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். யாரை இருட்டில் வைப்பார்? கர்த்தரை சார்ந்து கொள்ளாத ஒரு மனுஷனை தான். எல்லாரையும் கொண்டு போய் இருட்டில் வச்சு நடத்த மாட்டார். இப்போ எனக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், கர்த்தரை சார்ந்தாதான் என் வாழ்க்கை வெளிச்சம்னா உங்களை கொண்டு போய் என் இருட்டில் போடணும், போட மாட்டார். ஒரு நாள் ஆண்டவர் அப்படிலாம் அநியாயமாக கொண்டு போய் யாரையும் இருட்டில் போட மாட்டாருங்க. கர்த்தரை சார்ந்து கொள்ளாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தான் அவனை கொண்டு போய் இருட்டில் போட வேண்டியது இருக்கு. இந்த காலவெளியிலே அவன் பார்வை அடைந்தான். கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல ஒரு பார்வையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. நமக்கு ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல கர்த்தர் உண்மையில் உதிப்பார். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் உதிக்கட்டும். கர்த்தர் வெளிச்சம் தரட்டும். உங்க ஜெபம் இந்த நாட்கள் அதுவாக இருக்கட்டும். என் குடும்ப வாழ்க்கையிலே, என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரே எனக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவரே தான். ஆண்டவரே என் கஷ்டமெல்லாம் தொலையட்டும், என் பிரச்சனையெல்லாம் ஆண்டவரே மாறட்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பார்வையடைந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்தது போல நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்வையடைந்தவர்களாக, வெளிச்சமுடையவர்களாக நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பிள்ளைகளும் இந்த செய்தியை பார்க்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் தருவாராக. எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை சொல்லுவோம். சங்கீதம் 18:28 வாசித்து எல்லாரும் சேர்ந்து எழுப்பி நின்று சொல்லுவோம். எல்லாரும் எழுப்பி நிற்போம். இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லி, ஆண்டவரே இந்த காலவெளியிலே தாவீதுடைய விளக்கை ஏற்றி கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். எல்லாரும் சொல்லுவோம், வாசிப்போமாக. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவனாகிய கர்த்தர். எல்லா இதயத்தை மேல கரங்களை வைத்து, தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உராமாக அந்த ரகாஷந்தவான தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த காலவெளியிலே இந்த சபைக்குள்ளே வந்து இருக்கிற ஒவ்வொருடைய ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையிலும் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த நேரத்தில் சத்தியத்தை யாரு கேட்டாலும் அவருடைய வாழ்க்கையிலே இருளை வெளிச்சமாக்கும். நன்மை வர வேண்டும் என்று காத்திருக்கிறவர்களுக்கு நன்மையை நீர் கட்டளையிடும் ஆண்டவரே. அந்த காலத்திலே இருக்கிறவர்களுக்கு ஒளிப்பிடத்தினுடைய பொக்கிஷங்களை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே பார்வை அடையட்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இருளை விரும்புகிறவர்கள் அல்ல. எங்களுக்கு வெளிச்சம்தான் நல்லது அப்பா, எங்களுக்கு வெளிச்சம்தான் நல்லது ஆண்டவரே. இந்த காலவெளியிலே ஒவ்வொரு ஆத்துமாவுக்கு நீர் வெளிச்சத்தை கர்த்தர் கொடுப்பீராக. எல்லா காரியங்களிலும் ஒரு ஜெயமான ஒரு பாதையை தாரும். விசேஷமாய் நாளைக்கு இருக்கிற ஆராதனை நேரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுடைய அரசாங்கத்தில் இருக்கிற பலவிதமான கட்டுப்பாடுகள், பல காரியங்கள் நாங்கள் பார்க்கும்போது நிம்மதியற்ற நிலையிலே ஆராதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார்களே. நாங்கள் நிம்மதியோடு ஆராதிக்க முடியவில்லையே, விடுதலையோடுமே ஆராதிக்க முடியவில்லையே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு காலையில் இருக்கிற 10:30 மணிக்கு இருக்கிற உபவாச ஜெப நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய சமூகம் பிரசன்னம் இருப்பதா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.